அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஆந்திரா கிங் தாலுகா. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராம் பொத்தினேனி அவர்கள், உபேந்திரா அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. ராம் பொத்தினேனி உபேந்திரா நடிப்பில் வெளியாகியுள்ள படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, உபேந்திரா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. கதைப்படி ஒரு சினிமா ஹீரோவாகவே வராரு. படத்தில் அவர் பேர் சூர்யா. மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கையில் வச்சுருக்காரு. ஆந்திராவோட பிரின்ஸ் மகேஷ் பாபு மாதிரி, நம்ம ஊர் விஜய் மாதிரி உபேந்திராவோட சினிமா கேரியரும் உச்சத்தில் இருக்குது. அவரோட 100வது படத்தை பண்ணிகிட்டு இருக்காப்புல. ப்ரொடியூசரே திடீர்னு அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாரு. ஏங்க எதுக்கு ட்ராப் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஏற்கனவே 9 படம் ஃப்ளாப்பு, தோல்வி படம். இதுக்கு மேலே பட்ஜெட் இல்லை. நீங்கள் 100வது படமோ 150வது படமோ பண்ணுங்கள். எந்த படம் நடித்தாலும் விநியோகஸ்தர்கள் யாரும் வாங்க தயாராக இல்லை. ஏற்கனவே உபேந்திரா படத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லோரும். எவ்வளவு தான் நஷ்டப்படுவாங்க அப்படின்னு உபேந்திரா தன்னோட 100வது படத்தை நல்ல விதமாக எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணணும். இல்லைன்னா தன்னோட சினிமா எதிர்காலமே காலியாயிடுங்கிற ஒரு நிலைமையில் எப்படியாவது இந்த படத்தை முடிக்கணும். ஆனால் அதுக்கு 3 கோடி ரூபாய் பணம் தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உபேந்திராவுக்கும் ஒரு சில ஃபைனான்சியர்கள்ட்ட கடன் கேட்குறாரு. தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்குறாரு. யாருமே தர முன் வரல. ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில கண்டிஷனோட தர்றேன்னு சொல்கிறாங்க. அதில் உபேந்திராவுக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை படம் தோல்வியை தழுவுனா ஃபைனான்சியர்களுக்கு அடிமையாகிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இவரே பணம் வேணான்னு சொல்லிடுறாரு. படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தவிச்சு போய் நிற்கிற சூழ்நிலையில் இவரே எதிர்பார்க்காம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இவரோட அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி ரூபா பணம் வந்து சேருது. இவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. யார் அனுப்புனது, யார் அந்த சார்னு தெரியலை. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தன் ஏன் அவரோட அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி ரூபா போட்டிருக்கான். யார் அவன், அவனோட நோக்கம் என்ன, எதுக்காக போடணும், யார் அவன், அந்த நபரை நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அந்த நபரை தேடி கிளம்புறாப்புல ஆந்திரா கிங் என்ற ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டாரான உபேந்திராவை கடவுளாகவே வணங்கும் ஒரு எளிய கிராமத்து சிறுவனாக ராம் பொத்தினேனி. பேரு சாகர். உபேந்திராவின் 100வது படம் ஒரு பெரிய தயாரிப்பு நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது ராம் பொத்தினேனி 3 கோடி ரூபாயை உபேந்திராவோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறாரு. உபேந்திராவின் தேடல் தான் இந்த ஆர்வம், நன்றி உணர்வு. உபேந்திராவோட படம் நம்ம சாகரின் உலகத்துக்குள்ளேயே அழைச்சிட்டு போகுது. ஆந்திர மாநிலம் கோதாவரி கிராமத்தில் அன்பான, அழகான, அடக்கமான வாழ்க்கை முறை, அவரது அமைதியான கனவுகள் மற்றும் அப்பாவித்தனம், இயற்கை வசீகரத்துடன் பூக்கும் பாக்யஸ்ரீ போர்ஸுடனான காதல். இதுக்கப்புறம் ராம் பொத்தினேனி சிந்தனையில் கதை நகர்கிறது. இவ்வளோதான் ஆந்திரா கிங் தாலுகா படத்தோட கதை முன்னேறும் போது ரசிகர் பட்டாளமும் ஒன்றிணைந்து தனது ஹீரோ மீதான விசுவாசத்திற்கும் சுயமரியாதைக்குமான தனது சொந்த போராட்டத்திற்கும் இடையில் கிழிஞ்ச ஒரு இளைஞனின் போராட்டங்களை வெளிப்படுத்துகிறது. சமூகத்தின் அழுத்தம், வர்க்க வேறுபாடுகள், அவருக்கு எதிராக, ராம் பொத்தினேனிக்கு எதிராக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள எதிர்பார்ப்புகள் படத்தை விடாமுயற்சியின் கதையாக மாற்றுகிறது. ஒரு மோகமடைந்த ஹீரோ மீது வெறித்தனமான முரட்டு பக்தனின் உண்மையான வலிமை என்றால் என்ன என்பதை கண்டறியவும் உபேந்திராவின் உண்மையான உணர்ச்சி பூர்வமான பயணம் கதையின் முதுகெலும்பாக மாறுகிறது. படத்தின் தாக்கத்திற்கு நடிப்புகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. ராம் பொத்தினேனின் நேர்மையும் அடித்தளமான உணர்ச்சியும் உணர்வுகளையும் நமக்கு கடத்துகிறாரு. அவரது அப்பாவித்தனத்தையும் வளர்ந்து வரும் முதிர்ச்சியையும் படம் பிடிக்கிறார் உபேந்திரா. சூர்யாவாக கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு மற்றும் கண்ணியத்துடன் நடிச்சிருக்காரு. நட்சத்திர அந்தஸ்தை பாதிப்புடன் சமநிலைப்படுத்துகிறாரு உபேந்திரா.
துணை நடிகர்கள் நழுவாமல் கிராமப்புற சுவை யதார்த்தத்தை வலுப்படுத்தியிருக்கார்கள். காட்சி ரீதியாக படம் மண் சார்ந்த அழகியலுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்கள், கிராமப்புற சாலைகள், ஆற்றங்கரைகள், ஊர்வலங்கள், நாடக சுவரொட்டிகள், தியேட்டர்கள், ரசிகர்களின் வெறித்தனமான ஆற்றல் ஆகியவை திரையில் ஒளிரச் செய்வதன் மூலம் இந்த படம் மண்ணின் அழகியலுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இசை மற்றும் பின்னணி இசை கதையின் உணர்ச்சி, எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை சரி செய்கிறது. ரசிகர் வட்டம் மற்றும் சினிமா கலாச்சாரத்துடனான தொடர்பை, இயக்கத்தை அதிகரிக்க செய்யுது. இருப்பினும் படம் சில குறைபாடுகளை சந்திக்குது. தெலுங்கு ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதுவே ஒரு தெலுங்கு படம் தானே. இந்த படம் ரசிகர்களை விட நடிகர்கள் பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக வித்தியாசமான ஒரு கதைக்களம்தான். அப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதை தெலுங்கு ஆக்ஷன் மசாலாவாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் மகேஷ் பாபு பச்சிகொல்லா. ஆந்திரா கிங் தாலுகா ரசிகர்களை அவர்களின் சினிமா நட்சத்திரங்களுடன் இணைக்கும் லட்சியம் மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு கதை தான். படத்தில் சில பல குறைபாடுகளும் இருக்குது. வழக்கமான ஒரு காதல் கதை தான். நாம் யூகிக்கிற மாதிரி தான் காட்சிகள் இருக்குது. வலுவாக இறங்கி அமைதியாக கடந்து போகிறது திரைக்கதை. இந்த படத்தில் இயக்குனர் சொல்ல வந்த மெசேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு காலத்தில் இதுதான் முதல் படம், ரெண்டாம் படம் அப்படின்னு ஒரு சாதாரண நபராக ஒரு கிராமத்தில் இருந்தோ இல்லை வேறு ஒரு நகரத்துலேருந்து தலைநகரத்துக்கு போய் நடிகராக உள்ளே வந்து இன்னைக்கு புகழோட உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், ஒவ்வொரு ஹீரோவுக்கு பின்னாடியும் எத்தனை கோடி ரசிகர்கள் அவங்க தலையில் அவங்கள நடிகர்கள் செலிப்ரிட்டியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தான் வேலைக்கு போய் அதில் பாதி காசை ரசிகர் மன்றங்களுக்கு, கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, தியேட்டர் உயரத்துக்கு கட் அவுட்டு, அந்த உயரத்துக்கு மாலை போடுறது, படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஸ்வீட்டு, காப்பி, மோர் கொடுத்து வரவேற்கிறதுன்னு கொண்டாடி தீர்த்துடுறாங்க ரசிகர்கள். தன் தலைவன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் எவனும் என சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ் போயிட்டு இருக்கிறதே நமக்கு தெரியும். நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ரசிகர்களுக்கு அந்த நடிகர்கள், அந்த தலைவர்கள் என்ன பண்ணுனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இயக்குனர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆந்திரா கிங் தாலுகா இன்னைக்கு ரசிகர்களால் புகழுடைய உச்சிக்கு போயிட்டு ஒரு மாஸ் ஹீரோவாக மிகப்பெரிய அளவில் கோடியாக சம்பாதிக்கிறாங்களே, அந்த நடிகர்கள் எல்லாம் முதல்ல இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு நமக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கணும். நடிகர்களுக்கு இந்த படம் ஒரு பாடமாக தான் இருக்குது. உபேந்திராவுக்கும் ராம் போத்தினேனிக்கும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஆந்திரா பிரின்ஸ் நடிகர் மகேஷ் பாபு பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 30 கோடிக்கும் அதிகமாகவே ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு செலவு பண்ணுறாரு தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு. மற்ற சவுத் இந்தியன் நடிகர்கள் யாரும் இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுறது கிடையாது மகேஷ் பாபு அளவுக்கு. அதனால் மகேஷ் பாபு தவிர மற்ற சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டுகள் இந்த படத்தெல்லாம் பார்க்கணும். நம்ம ஊரில் டெல்டாவில் மழை கடுமையாக இருக்குது. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இன்னும் 3 நாளைக்கு மழை கடுமையாக பெய்யும்னு சொல்கிறாங்க. சேஃப்டியாக பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.